முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி சிறுதொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டார். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இதுல முக்கியம் பார்த்தா முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. அடுத்து பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார். இங்கு வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க, பரஞ்சோதி. அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார். இதை பெரிய புராணம் கூறுகிறது. அரசர்களின் பட்டங்கள் பற்றி பார்ப்போம். சிம்ம விஷ்ணு அவருடைய பட்டம் அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய பட்டங்கள் சங்கீர்ண ஜதி, மத்த விலாசன், குணப்பாரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன். அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய பட்டங்கள் மாமல்லன், வாதாபி கொண்டான். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம். பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி. அதாவது பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி மற்றும் நந்திவர்மன் பாணி. கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி மற்றும் நந்திவர்மன் பாணி. சாளுக்கியர்களில் 3 சுதந்திர அரசு மரபுகள் இருந்தன. அவை 1 வாதாபி சாளுக்கியர்கள், 2 வெங்கி சாளுக்கியர்கள், இவர்கள் கீழ சாளுக்கியர்கள் என்று அழைத்தனர். 3 கல்யாணி சாளுக்கியர்கள், இவர்கள் மேலை சாளுக்கியர்கள் ஆவார்கள். திருப்பி சொல்றேன், 3 சாளுக்கியர்கள் இருந்தாங்க. 1 வாதாபி சாளுக்கியர்கள், 2 வெங்கி சாளுக்கியர்கள், 3 கல்யாணி சாளுக்கியர்கள். ஐகோல் கல்வெட்டு. இக்கல்வெட்டு ஐகோலில் உள்ள மேகுதி கோவிலில் உள்ளது. இது பாகல்கோட் மாவட்டம், கர்நாடகாவில் உள்ளது. இது சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைகள புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. இதுல முக்கியம் பார்த்தா ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளதுன்னு கேட்பாங்க. கர்நாடகா மாநிலம் மேகுது கோயில், பாகல்கோட் மாவட்டம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2ஆம் புலிகேசியின் அவைகால புலவர் யாருன்னு கேட்பாங்க, ரவிகீர்த்தி. மற்றும் ஐகோல் கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க, ரவிகீர்த்தி. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இக்கல்வெட்டு எதை குறிப்பிடுதுன்னு கேட்பாங்க, ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது.